இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிரதமர் என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார். மேலும் பொய் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார். பிரதமர் மோடி மீது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. தாகூர் அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் ஆய்வு. கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி. இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் அனுசரிப்பு. கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன் மற்றும் பிரான்ஸ் சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜான் பிலிப் உத்தர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. +2 பொதுத் தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளை காவல் நிலையத்திற்கு அழைத்து தலைவாழை இலை போட்டு விருந்தளித்து நிகழ வைத்த போலீசார். நிகழ்ச்சியையும் பாராட்டுகளையும் குவித்து இணையத்தில் வைரலாகும் வீடியோ. இனி விரிவான நிகழ்வுகள். பிரதமர் என்ற நிலையிலிருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சியை தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்றும் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி மீது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தல்களிலும் தேர்தல் துறை பல முயற்சிகளை எடுத்தும் வெப்பம் காரணமாக எதிர்பார்த்த வாக்கு சதவிகிதம் உயரவில்லை என்றும் பிரதமர் மோடி தனது பிரச்சாரத்தின் போது முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை பேசி வருகிறார் என்றும் பிரதமர் என்ற நிலையில் இருந்து இறங்கி வந்து காங்கிரஸ் கட்சியை அவர் தரம் தாழ்ந்து பேசுகிறார், பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலியை கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று பேசி வருகிறார். இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குழம்பி போய் இருக்கிறார் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3 ஆண்டுகளை தாண்டி உள்ளார். இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் சாதனை 0 தான் என்றும் முதியோர் பென்ஷனை 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்ததுதான் இவர்களின் சாதனை என்றும் குறிப்பிட்டார். இது ஊழல் நிறைந்த ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளதாகவும் 3 ஆண்டு கால சாதனை புதுச்சேரி மக்களை வஞ்சித்ததுதான். கல்வித்துறையில் மாணவர்களின் நலனுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கும் வேலையை முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் செய்து வருகின்றனர் என்றும் இதனை தாங்கள் வன்மையாக கண்டிப்பதாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வை தாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் தற்போது செவிலியர் படிப்புக்கும் நீட் தேர்வை கொண்டு வருகின்றனர். ஏழை எளிய மக்களுக்கு செவிலியர் படிப்பு படிக்க முடியாத சூழல் ஏற்படும் என்றும் இதனை அனைத்து கட்சியினரும் எதிர்க்க வேண்டும் என கூறினார். 3 கட்ட தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னிலையில் உள்ளதாகவும் நிச்சயமாக 7 கட்ட தேர்தல் முடிந்ததும் இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அமர்ந்து பேசி யார் பிரதமராக வர வேண்டும் என முடிவெடுப்பார்கள் எனவும் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் தனது தனிப்பட்ட கருத்து என்றார். இந்த 3 கட்ட தேர்தல்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறி வருகிறார். மதவாத அரசியலை புகுத்துவதும் எதிர்கட்சிகளை வசைபாடுவதும் காங்கிரஸ் கட்சியை அளவுக்கு மீறி ஒரு பிரதமர் என்ற ஸ்தானத்தில் இருந்து இறங்கி வந்து தரந்தாழ்ந்து பேசுவதும் நாட்டு மக்களை எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்களை எல்லாம் இஸ்லாமியருக்கு வாரி கொடுத்து விடுவார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்வதும், அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் தாலியை கூட பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றும் மிக தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார். இதிலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் நிலை தடுமாறி இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர் என்ன சாதனை செய்தார் என்று அந்த பட்டியலை போட்டு சொல்லாமல் குழம்பி போய் பேசிக் கொண்டிருக்கிறார். மோடி பேர்ல உள்ள எதிர்ப்பலை, தலைவர் ராகுல் காந்தி பேர்ல உள்ள மக்களுடைய ஈர்ப்பு சக்தி, தாமரை சின்னத்தை புதுச்சேரி மாநில மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாற்றுக் கட்சி வேட்பாளருடைய செயல்பாடுகள்,
இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக எங்கள் கட்சிக்காரனுடைய எங்களுடைய வேட்பாளருடைய மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பெயர். இது வந்து எங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்குறது. சார் ஈர்ப்புன்னு சொல்றீங்க, ஆனால் கம்யூனிஸ்ட் சார் கேரளாவில் வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. அது என்ன விதமான ஈர்ப்பு சார்? எது சார் ஈர்ப்பு ராகுல் காந்தி மேல மக்களுக்கு ஈர்ப்பு இருக்குன்றீங்க. கம்யூனிஸ்ட் இந்தியா கூட்டணியில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்களே. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கிற ஒரு மாநிலத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தல் சமயத்தில் தனித்தனியாக நிற்கிறாங்க, அப்புறம் கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. இது கூட்டணி தர்மம். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 9 மற்றும் 10 ஆகிய 2 தினங்கள் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினர் ஆய்வு செய்கின்றனர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு வருகை புரிந்த தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவில் குஜராத் மாநிலம் பரோடா வதோரா மகாராஜா சாயாஜி ராவ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரீவத்சவா தலைவராகவும், புதுடெல்லி பல்கலைக்கழக வணிகவியல் துறையின் மூத்த பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் ஸ்ரோத்ரியா ஒருங்கிணைப்பாளராகவும், பஞ்சாப் ஜலந்தர் ஹன்சுராஜ் மகிழா மகா வித்யாலயாவின் முதல்வர் டாக்டர் அஜய் சரீன் உறுப்பினராகவும், பெங்களூரு தேசிய சட்டப்பள்ளியின் துணை ஆலோசகர் டாக்டர் பிரசாந்த் பர்ஹாத் சிறப்பு அதிகாரியாகவும் செயல்பட்டனர். முதல் நாளான வியாழக்கிழமையன்று காலை 8 மணிக்கு ஆய்வு குழுவினர் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு வருகை புரிந்தனர். கல்லூரியின் சார்பில் முதலமைச்சர் தலைமையில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குழுவினர் கல்லூரியில் கொரோனா நோயினால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா நினைவு தோட்டத்திற்கு சென்று மலரஞ்சலி செலுத்தினர். குழுவினருக்கு ஆரத்தியும் எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் கல்லூரியின் நுழைவு வாயிலில் உள்ள தாகூர் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. திறன் வளர்ப்பு மையம் உறுப்பினர்கள் அப்போது உடனிருந்தனர். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் கல்லூரி குறித்த சிறப்புகளை காணொலி காட்சியின் மூலமாக கல்லூரி பசுமை வளாகமாக மாற்றி அமைத்துள்ளமை, கல்லூரியின் சாதனைகள், கல்வி சார்ந்த செயல்பாடுகள், மாணவர்களின் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஆகியவற்றை விளக்கினார். அதன் பின்னர் கல்லூரியின் உள்தர மேம்பாட்டுக் குழுவின் 5 ஆண்டு கல்வி வளர்ச்சி, மாணவர்களின் ஈடுபாடு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு, அலுவலக நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் என்ன மற்றும் பிற தகவல்கள் உள்தர மேம்பாட்டுக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வேல்ராஜ் விளக்கி உரைத்தார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் செயல்படும் 16 துறைகளின் தலைவர்கள் தங்கள் துறைகளின் வளர்ச்சி, மாணவர்களின் வளர்ச்சி, துறையின் செயல்பாடுகள், எதிர்கால திட்டங்கள் இவற்றை எடுத்துரைத்தனர். மதிப்பீட்டு குழுவினர் பகல் உணவு இடைவேளைக்கு பிறகு கல்லூரியில் உள்ள 16 துறைகளுக்கும் சென்று ஆய்வு நடத்தினர். அதன் பின்னர் ஸ்ரீ அரவிந்தர் பெயரில் அமைந்துள்ள நூலகத்தை பார்வையிட்டனர். மதிப்பீட்டு குழுவினருடன் உள்தர மேம்பாட்டு குழுவின் பிரதிநிதிகள் முனைவர் வேல்ராஜ், முனைவர் ஹேமலதா, பேராசிரியர் சுனிதா, முனைவர் பிரசாத், முனைவர் பால், முனைவர் நாகராஜ், முனைவர் தீபக், முனைவர் அசோக்குமார், முனைவர் சுமத்ரா, முனைவர் ரோஸ்லின், பிரபா, முனைவர் கென்னி ஆகியோர் உடனிருந்தனர். அதன் பின்னர் பாரதியார் கருத்தரங்க கூடத்தில் மதிப்பீட்டு குழுவினர் கல்லூரி மாணவர்களுடனும் மாணவர்களின் பெற்றோர்களுடனும் முன்னாள் மாணவர்களுடனும் கலந்துரையாடினர். இதனை அடுத்து கல்லூரியில் செயல்பட்டு வரும் பல்வேறு குழுக்களின் செயல்பாடுகளை அவர்கள் ஆய்வு செய்தனர். கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம், பல்திறன் வளர்ப்பு மையம், சிவப்பு நாடா சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, விளையாட்டு மைதானம் முதலானவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். முதல் நாளின் நிறைவு நிகழ்வாக கல்லூரி கலாச்சார குழுவினர் ஏற்பாடு செய்திருந்த மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கல்லூரியில் உள்ள சாந்தி ஆரண்யம் திறந்தவெளி அரங்கத்தில் இக்கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மதிப்பீட்டு குழுவினரின் ஆய்வு தொடர்ந்து வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூணில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜான் பிலிப் உத்தர் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இரண்டாம் உலகப் போர் நிறைவு பெற்றதன் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் குலோத்துங்கன், பிரான்ஸ் அரசு சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜான் பிலிப் உத்தர் மற்றும் ஏராளமான அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இரண்டாம் உலகப் போரின் போது உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா, பிரான்ஸ் நாட்டின் தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.
திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகளில் கோவில் ஊழியர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் பங்கேற்றனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்தும் காணிக்கை 3 மாதங்களுக்கு ஒருமுறை எண்ணப்படுவது வழக்கம். அந்த வகையில் வியாழக்கிழமையன்று உண்டியல் காணிக்கை எண்ணும் பணிகள் தொடங்கி நடைபெற்றன. இந்த பணியில் 50க்கும் மேற்பட்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகள் ஈடுபட்டனர். மேலும் உண்டியல் எண்ணும் பணிகள் கோவில் நிர்வாகம் சார்பில் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டது. கோடை வெயிலிலிருந்து மக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முத்தியால்பேட்டை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த இலவச நீர்மோர் பந்தலை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், நொங்கு மற்றும் தர்பூசணியை வழங்கினர். புதுச்சேரியில் கடந்த 1 மாதமாக கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கியிருக்கின்றனர். மேலும் வெயிலிலிருந்து பொதுமக்களின் தாகத்தை தணிக்க பல்வேறு அரசியல் கட்சியினர் நீர்மோர் பந்தல் திறந்து மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் முத்தியால்பேட்டை மார்க்கெட் அருகே திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, நுங்கு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் சிறப்பாக செய்திருந்தார். அவரது தலைமையில் நடைபெற்ற இலவச நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஈரம் பவுண்டேஷன் நிர்வாகிகள், பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். +2 பொதுத் தேர்வில் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு தலைவாழை இலை போட்டு அறுசுவை விருந்தளித்த போலீசாரின் நிகழ்ச்சிமிக்க சம்பவம் பொதுமக்களிடையே பாராட்டுகளை குவித்து வருகிறது. புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் கடந்த 6ஆம் தேதியன்று வெளியானது. இதில் புதுச்சேரியில் ஒரு அரசு பள்ளி உட்பட 55 பள்ளிகள் 100% தேர்ச்சி அடைந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தன. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் வளர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களின் ஆர்வமாக இருந்தாலும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு தரப்பினர் உதவிகளை செய்து வருகின்றனர். இதற்கு ஒருபடி மேலாக சென்று மாணவ மாணவிகளுக்கு காவல்துறையினர் செய்த நிகழ்ச்சி சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பாராட்டுகளை குவித்து வருகிறது. அதாவது புதுச்சேரி திருபுவனை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்டு மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் திருவண்டார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் பயின்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் திருபுவனை காவல் நிலையத்திற்கு அழைத்த உதவி ஆய்வாளர் இளங்கோ +2 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பொன்னாடை அணிவித்து எழுது பொருட்களை இலவசமாக வழங்கி கௌரவப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் மாணவ மாணவிகளுக்கு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் உதவி ஆய்வாளர் இளங்கோ தனது கையால் தலை வாழை இலை போட்டு வடை, பாயாசம், கூட்டு, பொரியல், காரக்குழம்பு, சாம்பார், மோர், ரசம் என அறுசுவையோடு பரிமாறி மாணவ மாணவிகளையும் பெற்றோர்களையும் நிகழ வைத்தார். மாணவ மாணவிகளும் வயிறார உண்டு காவலர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய காவல்துறை உதவி ஆய்வாளர் இளங்கோ, வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்று லட்சியம் வைத்திருக்கிறார்களோ அதை நோக்கியே மாணவர்களின் பார்வை இருக்க வேண்டும் என்றும் தவறான பாதைக்கு யாரும் சென்றுவிடக் கூடாது என்று மாணவ மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த அளவிற்கு தங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த பெற்றோர்களை ஒருபோதும் கைவிடக் கூடாது என்றும் அவர்களை மறக்க கூடாது என்றும் கேட்டுக்கொண்ட உதவி ஆய்வாளர் இளங்கோ, மாணவர்களின் எண்ணம் அனைத்தும் சாதிக்க வேண்டும் என்பதில்தான் இருக்க வேண்டும். மாணவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றால் நிறைய பயில வேண்டும் என்றும் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை கூறினார். 12ஆம் வகுப்பில் சாதனை படைத்த அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் காவல் நிலையத்திற்கு அழைத்து பரிசுகள் வழங்கி தலைவாழை இலை போட்டு அறுசுவையோடு விருந்து வழங்கி கௌரவித்த காவலர்களின் செயல் பொதுமக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது பாராட்டுகளையும் குவித்து வருகிறது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. சிறுவர்கள், சிறுமியர்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் பயன்பெறும் வகையில் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கோடைக்கால பயிற்சி முகாம் பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள் உட்பட அனைவரும் பயன்பெறும் வகையில் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் கோடைக்கால பயிற்சி முகாம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி செயலாளர் ரத்னபாண்டியன் மற்றும் ஊர் பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் பயிற்சியாளராக இந்தியன் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டர் பழனிவேல், சக்திவேலு ஆகியோர் நியமிக்கப்பட்டிருந்தனர்.
மேலும் முகாமினை விரிவுபடுத்தும் விதமாக லாஸ்பேட்டை தாகூர் கல்லூரி வளாகம் மற்றும் தவளக்குப்பம் அரசு பள்ளியிலும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. பயிற்சியில் பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் மற்றும் மாநில போட்டி, தென்மண்டலம், தேசிய சாம்பியன்ஷிப், சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 2 நபர்கள் ஜிப்பர் மருத்துவமனையிலும் 8 நபர்கள் தபால் துறையிலும் வேலை வாங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மரக்காணத்தை அடுத்த ஞானக்கல் மேடு கிராமத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற தீச்சட்டி எடுத்தல் விழாவில் ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து அம்மனுக்கு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதல்களை அம்மனுக்கு நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம், விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன், புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடைய நம்பி, உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புருஷோத்தமன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், காளி உபாசகர் பாஸ்கர், கீழ்குத்தப்பாக்கம் ஐயப்பன், சங்கீதா ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளர் விஸ்வபாரதி உஷாராணி, ஒமிப்பூர் பம்பை முத்து, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூத காளியம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.